எல்லாரும் நம்ம லவ் டுடே பிரதீப் மாதிரி ஆயிட முடியாதுன்னு நிறைய பேர் இவர் சொன்னாங்க. அதே மீறி நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு. நான் நடிக்கிறாண்டா போறேன்னு நடிச்ச நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷேக் நடிச்ச படம் தான் வித் லவ். அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு பயங்கரமா ப்ரோமோட் பண்ண படம் தான். சமீப காலத்தில் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் படம் போட்டு காட்டி விட்ட ஒரு படமா தான் பார்க்குறேன். அது இல்லாம ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீக்ல இருந்து வராங்க. ஏன்னா யாரெல்லாம் நம்ம குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி, அடுத்தது இந்த வித் லவ் அந்த ப்ரொடியூசர் தான். அந்த ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆச்சா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போலாம். வித் லவ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சத்யா அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ. நம்ம அபிஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு மேட்ரிமோனியில் பார்த்துருக்காங்க, போய் மீட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு யாருன்னா அன்வேஷரா, ஓகேவா, அவங்க தான் அந்த ஹீரோயின். மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்ல பார்த்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலு. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அவங்களுக்கே தெரியாம இவங்களோட பாஸ்ட்டை ரெண்டு பேரோட பாஸ்ட்டை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒரு 2 சேரு விஷயம் இருக்கு. அந்த 2 சேரு விஷயம் வந்து போக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலா இந்த படம் வந்து பிளாட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷரா இருக்கு. ராம்காமுக்கு நம்ம பார்த்து அழுத்து போன ராம்காம் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷரா இருக்கு. பிளாட்டா ஐடியாவா ஃப்ரெஷ்ஷரா இருக்கு. அது மோஸ்டா இவங்க வந்து ஐயான் எமோஷன் போகாம ஐயான் ஃபன் எலமெண்ட் போயிட்டாங்க. அந்த ஐயான் ஃபன் வந்து மோஸ்டா ஒர்க் அவுட் ஆயிட்டா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி படம் வந்து லைட் ஆர்டரா அந்த ஃபன் எலமெண்ட், நிறைய ஸ்வீட் அண்ட் கியூட் மூமெண்ட்ஸ், லைக் கியூட்டா நிறைய மூமெண்ட்ஸ் கூட இருக்கு. எஸ்பெஷலா செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய மூமெண்ட்ஸுமே இருக்கு. ஒரு சீன் வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு மூமெண்ட் தான் இது வரைக்கும் ரோம்காம்ல. பட் அந்த சீனை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண விதம் அது ரொம்ப லவ்லியா, ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு மூமெண்ட் தான் சொல்லலாம் இந்த மாதிரி லவ் படத்துக்கு அந்த ராம்காம் ஃபீச்சர். அதை தாண்டி வந்து அன்வேஷராவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு தான் அந்த மீட்டி மூமெண்ட்ஸ் இருக்கு. என்னதான் ரோலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அவங்க சூப்பராக கன்வின்சிங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பராக கன்வின்சிங்காக பர்ஃபார்ம் பண்ணால் அந்த ரோலில் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்தாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக அதை மேக் பண்ணுன்னு ஒரு சாலிட் எக்ஸாம்பிள் தான். அபிஷன் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தார். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டாரு. ஒரு நல்ல டெபியூன்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி ஒருத்தங்க அனிஷா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரிஜினல் பேர் தெரியல, அவங்களுமே இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கொஞ்சம் சீன் வந்தாலுமே அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த பாஸ்ட் லைஃப் ரெண்டு பேரோட லைஃப்பை வந்து மீட் பண்ணுற விதம், அந்த இடத்துல ரைட்டிங் வந்து பிரில்லியண்டாகவும் இருந்தது, ஸ்மார்ட்டாகவும் இருந்தது. ஒரு ரோம்காமுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தா சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஷான் ரோல்டன் போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. ஆனால் அந்த நம்ம ஷான் ரோல்டன் சொல்கிற அந்த லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட் அந்த அளவு பீக் கிடச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் லைட்டாக கொஞ்சம் மீட்டர் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ஒர்க் தான். அதர் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ், ஸ்ட்ரேயர்ஸோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே ஒரு ரோம்காமுக்கு என்ன தேவையோ அது நல்லா இதுவாகவே இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்போ அந்த படம் பயங்கர சூப்பராக இருக்கா, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி குட் நைட் அளவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஆகான்னு பேசுகிறாங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து பர்சனலாக என்னோட கமெண்ட்ஸ் தான். என்னன்னா இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன்னாக இருக்கு, ஸ்டோரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பட் அந்த சீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஹீரோயின் போர்ஷன் வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அவங்களோட ஸ்டோரி. இப்படின்னா ஒரு இடத்துல நல்ல சூப்பரான சீன் இருக்கு, அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சுமாரான சீன் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேவே அப்படிதான் இருக்கு, ஒரு சுமார் ஒரு சூப்பர் அந்த சீன் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோவா பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகலன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. சில எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது, சில எமோஷன்ஸ் வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் அந்த பொட்டன்ஷியலை அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் சேஃபாக பேஸ் பண்ணிடலாம், ஒரு மினிமம் கேரண்டி கொடுத்துடலான்னு ஃபீல் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அந்த லெவல் தான் இருக்கு, ரொம்ப இதுவாகவும் இல்லை. அதே மாதிரி நம்ம அபிஷேனும் அன்வேஷராவோட லவ் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதை கொஞ்சம் பெட்டராக எழுதிருந்தா இன்னும் அது பயங்கரமாக வந்து படம் வந்து நின்று இருக்கும். அங்கே தான் எனக்கு அந்த மிஸ் அவுட் ஆன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபன்னாக இருக்கு, எதுவுமே இல்லை. கடைசியாக படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு க்யூட்டாக, ஒரு ஸ்மைலாக, ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு படம் தான், நல்ல படம் தான். கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஒரு விண்டேஜ் சாங் இருக்கு, அதுவுமே சூப்பர். ஒருத்தர் ஹீரோவோட கேமியோ இருக்கு, சர்ப்ரைஸ் கேமியோ, அதுவும் என்னன்னு போய் பாருங்க. நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தா உங்க வியூஸ் வந்து பதிவு பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்கு இப்படி இந்த படம் ஃபீல் ஆச்சுன்னு, உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.